ஆக்சுவலாக கங்குவாவே நல்லா தான் இருந்தது. அதே இதே மீடியாவில் போட்டு தான் வந்து சொதப்பிட்டீங்க. அது நல்லா தான் இருந்தது. அவருடைய எஃபோர்ட்டு எவ்வளவோ நல்லா இருந்தது. இதில் போட்ட எஃபோர்ட்டை விட அதில் நிறையவே எஃபோர்ட் போட்டுருப்பாரு. ஆனால் அது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அது கொடுத்தா அது பில்டப் அதனால ஓடலையான்னு அதனால தான் இதில் கார்த்திக்ராஜ் எல்லாத்தையும் போய் பொத்தி வச்சு கடைசியாக போட்டு இது பண்ணியிருக்காரு. லிட்ரலி நல்லா இருக்கு. மீடியா வந்து எது சொல்றது, சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. சப்போர்ட் பண்ணும்போது இந்த படம்லாம் பயங்கரமாக கங்கோலாம் ஓடி இருக்க வேண்டியது. இப்போ பாட்டு எடுக்கிறதுக்கு மார்னிங் வரும்போது இந்த ஸ்டுடியோக்கு ஞானவேல் ராஜா இருந்தார். அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு தயவு செஞ்சு பாட்டு எடுக்க அதுவாதே எடுங்க. எங்கே ஃபஸ்ட்டே நல்லா ஓட்டுனீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஃபேன்ஸை சொல்லிட்டு போகிறாரு அவர். ஸ்டுடியோக்கு ஞானவேல் ராஜா அது வந்தபோது ஃபோட்டோ எடுத்தா அவர் கூட ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட கேட்டால் அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அவர். எப்பவுமே நல்லா இருந்தா ஆப்போசிட்ல வந்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க ப்ரோ. நம்ம வந்து நல்லவனா இருக்கணும், இவன் என்னத்த பெருசா நல்லது செஞ்சிருவான் 1000 பேர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இறங்கி செய்யும் போது தான் ப்ரோ தெரியும். அவங்க செஞ்சுட்டு நல்ல பேர் வந்து பின்னாடி அவங்க பாட்டுல சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அவர் என்னதான் படம் நடிச்சாலும் பின்னாடி வந்து அவருக்குன்ற ஒரு பேஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு அவர் எங்கேயோ வளர்ந்து போயிட்டே தான் இருக்கார். இது ஃபேன்ஸை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷோ. அதுலேயே இந்த பாருங்கள் ஸ்மோக்கிங் சீன் இந்த ஒரு படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணியிருக்கேன். பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவ்வளோ ஃபேன்ஸ் கிட்ட வந்து சாரி சொல்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும், நான் பண்ணவே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி தொட்டுட்டா விட முடியாது ஸ்மோக்கிங்கை. ஸோ தொட்டுறாதீங்க, பண்ணாரா என்ஜாய் பண்ணுங்க, மூவியா பாருங்க ப்ரோ. இது கம்பேக்னு கிடையாது ப்ரோ. அவர் எப்பவுமே ஃபீல்டில் வெயிட்டாக தான் ப்ரோ இருக்காரு. என்ன நீங்க சொல்ற மாதிரி ஹிட் பயங்கர ஹிட்டுக்கு போறாங்களா? ஸ்டோரி வேற ப்ரோ. இப்போ நான் என்னன்னா சூர்யா சார் படம் ரிலீஸ் ஆனதுனால எப்பயுமே சோஷியல் மீடியால ஒரு கமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். 4 பேர் மட்டும் தான் அவருக்கு ஃபேன், 4 பேர் கொண்ட ஃபேன். நீங்க பாத்துருப்பீங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? 4 பேர் உண்மையா இருக்காங்க ப்ரோ, அது போதுமே ப்ரோ. ஃபேக்கா அந்த 100 பேர் வந்து அந்த ஒரு நாள் கொண்டாடிட்டு ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு பஸ் வந்து கீழே வந்துட்டு அந்த மாதிரி ஆக்ஷன்ல எதுவுமே கிடையாது. எல்லாமே பியூரா இருக்காங்களே, வராங்க ஜென்யூனா கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க, போறாங்க, அவ்வளவுதான். இப்போ எனக்கு முடிஞ்சிச்சா, எனக்கு 1:30க்கு நான் போய் ஆஃபீஸ், அங்கே போகும்போது இந்த கெட்டப்ல போக மாட்டேன், ஷர்ட்டை மாற்றிட்டு நல்லவனா தான் போகணும், அவ்வளோதான். இங்கே வரும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். நம்ம பார்க்க வரும்போது அதே மாதிரி தான். அந்த ஸ்க்ரீனில் 3 hours அவர் என்ஜாய் பண்ணுமா, அதோட முடிஞ்சிச்சு. அதை தாண்டி அவர் வெளியே வரும்போது எவ்வளோ நல்லவன்றதை பார்க்குறோம். அதை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டா போதும்.